நம்ம சில நேரத்தில் கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணிடுவோம். படித்தவங்க இதோட ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுவோம். நார்மலாக இயல்பாக சிந்திக்கிறவங்க வந்து சாதாரணமாக திங்க் பண்ணுவாங்க. ஒரு எம்பிஏ படித்த பையன் ஒரு கிராமத்துக்கு வந்து ஆராய்ச்சிக்காக போகிறாரு. அது எந்த இடம் அப்படின்னா, ஒரு செக்கில் எண்ணெய் ஆட்டுற இடம். அதுவும் மாடை கட்டி செக்கில் எண்ணெய் ஆட்டுற இடம். அங்கே ஒரே ஒரு மேற்பார்வையாளர் தான் இருக்கார். அது செக்கை எண்ணெய் ஆட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பையன் போய் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, எப்படி எண்ணெய் ஆட்டுறீங்க அப்படின்னா, இந்த மாடு வந்து சுற்றி வந்துடும் தம்பி, அதை வச்சு எண்ணெய் ஆட்டுறோம். அதில் நடுவில் எள்ளோ புண்ணாக்கோ இதோ கடலையோ போடுவோம், அது புண்ணாக்காயிடும், எண்ணெய் வந்துடும் அப்படிங்கிறாரு. ஓ சூப்பருங்க அப்படின்றான். அப்புறம் வந்து பார்த்தா, இது எப்படி சுற்றி வருது அப்படின்னு கேட்குறாப்புல. இல்லை ஒன்றும் இல்லை, ஓரத்தில் தண்ணி வச்சுருப்போம், அது குடிக்கிறதுக்காக அப்படி வந்துட்டு நின்று சுற்றி வந்துடும் அப்படிங்கிறாப்புல. ரைட்டு, அது நின்றுச்சுன்னா என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்றாப்புல. எல்லாத்தையும் மேற்பார்வை பார்க்க முடியாது இல்லையா, எங்கேயாவது ஓரத்தில் உட்காந்துருக்காரு அவர். அப்போ சொல்கிறாப்புல, அது ஒன்றும் இல்லை, கழுத்தில் வந்து மணி கட்டியிருக்கேன், அந்த மணி சத்தத்தை கேட்டுக்கிட்டே அது வந்து பார்த்துட்டு இருப்பேன், மணி சத்தம் நின்றுச்சுன்னா ஓடி போய் பார்ப்பேன், அது மாடு நின்றுட்டு இருக்கும், அதை விரட்டி விடுவேன், மூவ் ஆகிடும் அப்படின்றாப்புல. சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த பையனுக்கு கேட்குறாப்புல, ஏங்கய்யா இந்த மாடு வந்து நின்றுக்கிட்டே தலையாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மணி சத்தம் தான் உங்களுக்கு கேட்கும், அது நடக்காமல் இருக்கும், அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. தம்பி, மாடெல்லாம் உங்களை மாதிரி ஒன்று எம்பிஏ படிக்க வைக்கல அப்படின்னாராம். ஏன்னா எம்பிஏ படித்தா தான் இந்த மாதிரிலாம் கிருத்துருவமாக திங்கிங் வரும். சாதாரண மரங்கள் இப்படியெல்லாம் திங்க் பண்ண மாட்டாங்கங்கிறது தான் கிராமத்தார்களோட கணிப்பு. கொஞ்சம் ஓவர் திங்கிங் பண்ணாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லை.